டாப் இன்ஜினியரிங் கோர்சஸ் லிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரஃபாக ஒரு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சேலரி வந்து ரஃப்பான சேலரிஸ் தான். ஏன்னா நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருந்து படிக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் கூட உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் ஃபீல்டு தான் இது எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியரிங், data science and analytics engineering, cybersecurity engineering, blockchain engineering, renewable energy engineering, nanotechnology engineering, bioinformatics engineering, augmented reality or virtual reality engineering, internet of things engineering. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஸோ நீங்கள் இதில் போகிறது மூலயமா உங்களுக்கு ஒரு பேஷன் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் இதில் உங்களால் சஸ்டெயின் பண்ணி படிக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டை பற்றி நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகே, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இதை தவிர்க்கவே முடியாதுங்க ஃப்யூச்சரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் செக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு மிலிட்ரியாக இருக்கட்டும், வருங்காலத்தில் ரோபோட்டிக்ஸை வந்து இது எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியரிங். இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இது இல்லாமல் இன்னைக்கு ஐடி செக்டாரே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர்த்துட்டு ஐடி செக்டரால் முதல்ல சர்வைவே ஆக முடியாது. அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் டேக் ஓவர் ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த படிப்பு படித்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் எந்த கம்பெனியில் வேணாலும் வேலை கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக போயிடுச்சு. டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கிறது எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும்ங்க, சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸ், ஜொமேட்டோ மாதிரியான பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு யூசர் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனபிள் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங். ஒரு போலீஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு ரொம்ப முக்கியமோ, நம்ம சிட்டிக்கு நம்ம வாழ்கிற இடத்துக்கு முக்கியமோ, அது மாதிரி சைபர் செக்யூரிட்டிங்கிறது டிஜிட்டல் வேர்ல்டுக்கு கண்டிப்பாக முக்கியங்க. ஸோ நம்மளோட டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் ஒரு ஹேக்கர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஹேக்கர், அதாவது எத்திக்கல் ஹேக்கர் சைபர் செக்யூரிட்டி மூலியமாக தான் நம்மளை நாம் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து இப்போ இருக்கிற எமர்ஜென்ட் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு பிளாக் செயின் இன்ஜினியரிங். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபினாமினானே சொல்லலாம். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறத ரொம்பவே சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும், செக்யூர் டிரான்சாக்ஷனை வச்சுக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பிளாக் செயினில் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து வேறு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து ஒரு செக்யூர்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது ஒரு எமர்ஜென்ட் டெக்னாலஜி. ஸோ இது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெனியூபிள் எனர்ஜி இன்ஜினியரிங். கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். பைக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படியாவது பைக்கு என்னடா ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. எலக்ட்ரிசிட்டியை கோல், பெட்ரோலு இதுலேருந்து தயாரிக்காமல் யோசிச்சு பாருங்கள், விண்டு அண்ட் சன் இல்லை வாட்டர் இதுலேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ரினியூவபிள் சோர்ஸஸ் பற்றி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த படிப்பாக இருக்க போது. இதுக்கு அழிவே கிடையாது, ஒரு செம்மையான ஃபீல்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதில் போகணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேனோ டெக்னாலஜி இன்ஜினியரிங். நேனோ டெக்னாலஜிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம முடியை விட 1000 மடங்கு வந்து சின்னதான ஒரு பொருளை வச்சு ஒரு மெட்டீரியலை தயாரிப்பாங்க. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம உடம்பை ஹீல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ஃபாஸ்டர் ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு சிப் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக பிஹேவ் பண்ணுற மாதிரி செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு இந்த நேனோ டெக்னாலஜியை வந்து நம்ம பயன்படுத்த முடியும்.
ஸோ இந்த எமர்ஜிங் டெக்னாலஜில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா, அந்த கோர்ஸ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து என்னன்னா, இப்போ நம்ம உடம்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளக்ஸான மெஷின். ஒத்துக்கிறீங்களா? ஸோ இதில இருக்கிற டிஎன்ஏவா இருக்கட்டும், புரோட்டீனா இருக்கட்டும், அத கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு கம்ப்யூட்டரோட உதவி தேவை. அதுதாங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ வச்சு புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறது, டாக்டரோட ஹெல்ப்போட இதெல்லாம் நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாரியான ஒரு சூப்பர் ஃபீல்டு தான் அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது. அடுத்து ஆக்மென்டட் ரியாலிட்டி ஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி. உங்களுக்கு கேமிங்ல இன்ட்ரெஸ்ட்னா, உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்க கேம் வந்து இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காகல்ஸ் மாரி மாட்டிட்டு டிஜிட்டல் காகல்ஸ் மாட்டிட்டு, ஒரு ரியல் வேர்ல்ட டிஜிட்டல் வேர்ல்டயே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாரி கேம்ஸ் விளையாடுறது, அதில ரிசர்ச் பண்றது, அந்த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ கொண்டு வர்றது, ரியாலிட்டியா கொண்டு வர்றது. ஸோ அந்த சயின்ஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா, நீங்க எந்த ஃபீல்ட நீங்க எடுத்து, நீங்க ஷைன் ஆகலாம் ஃபியூச்சர்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. ஏன்னா, உங்க வீட்ல இருக்கிற ஒரு பெட்ஷீட்ல இருந்து, ஒரு 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 ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து, ஒரு சின்ன சின்ன டாய்ஸ்லேருந்து எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குதுன்னா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒண்ணையும் கம்யூனிகேட் பண்ண வச்சு, அத ஒரு ஸ்மார்ட்டா மாத்துறது தாங்க இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிறது. ஒரு ஸ்மார்ட் ஹோம கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இன்ஜினியரிங். இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் கெட் இன்டு தி சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்க்ரீன்ல உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் தெரியும். இத நீங்க பாஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அப்ராக்ஸிமேட்டான ஒரு சேலரி டீட்டெயில்ஸ் தான். ஸோ நான் ஏன் அப்ராக்ஸிமேட்டுன்னு சொல்றேன் அப்டின்னா, இது ஒவ்வொரு படிப்புமே நான் வெப்சைட்ல ரிசர்ச் பண்ணி ஒரு அப்ராக்ஸிமேட்டா கொண்டு வந்த டீட்டெயில் தானே தவிர, பிராக்டிகலா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி பேஷனோட நீங்க ஒர்க் பண்ணும்போது, கோடிக்கணக்குல கூட ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அந்த மாரியான ஒரு ஒரு சூப்பரான ஃபீல்டு தான் இந்த 10 இன்ஜினியரிங் கோர்சஸுமே.